ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா குற்றாலம் மலைகளோட அடிவாரத்தில் இருக்கோங்க. தென்காசி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது தோரணமலை முருகன் கோவில், அதுக்கப்புறம் ராமநதி டேம். 2 விளாக ரிலீஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தோரணமலை போறோம். குற்றாலத்துல இருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டருங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு குன்றின் மேலதான் வந்து தோரணமலை முருகன் வீட்டு இருக்காரு. வாங்க கிளம்பலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க தோரணமலை நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்ப நாம் இருக்கிறது குற்றாலம் பழைய குற்றாலம் பிரியிற ஜங்ஷன்ல தாங்க இருக்கோம். பழைய குற்றாலம் போற ரோட்ல தான் வந்து நாம தோரணமலை முருகன் கோவில் போறோம். கடையம் பக்கத்துல தான் இருக்கு தோரணமலை முருகன் கோவில். இங்க பாத்தீங்களா, அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல அப்படியே மேகங்கள் சூழ்ந்துட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நாம ஒரு ஜூலை மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபுல்லாவே வந்து தென்மேற்கு பருவமழை காலம்ங்கிறதுனால அப்படியே மேகங்கள் சூழ்ந்துட்டு கிளைமேட்டே சும்மா சூப்பரா இருக்கும். சாரல் மழை பெஞ்சிட்டு. ஸோ ஓல்டு குற்றாலம் போற வரையில நிறைய இந்த மாதிரி ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஓய்வு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே இயற்கை அழகை ரசிச்சுட்டே வந்து நம்ம தோரணமலை வரைக்கும் போறோம். வாங்க போலாம் மக்களே. நம்ம பழைய குற்றாலம் ரோடு போற வழியில, தோரணமலை போற வழியில தான் வந்து புளியருவி போறதுக்கு ஒரு ரோடு உள்ள கட் ஆகுங்க. இந்த ரோட்ல தான் போகணும். நான் புளியருவி தனி விளாக்ல கவர் பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. பழைய குற்றாலம் இன்னொரு விளாக்ல கவர் பண்றேன். இன்னைக்கு வந்து நம்ம தோரணமலை முருகன் கோவில் போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ பார்க்கிங்கெல்லாம் சூப்பரா இடம் கொடுத்துருப்பாங்க அங்கங்க டூரிஸ்ட் வந்தா. ஸோ புளியருவி தாண்டி பழைய குற்றாலம் போறதுக்கு ஒரு ரோடு கட் ஆகும். அதையும் தாண்டி நாம கடையம் நோக்கி பயணிக்கணும். அங்கதான் தோரணமலை முருகன் கோவில் இருக்கு. வாங்க போவோம். மலை அடிவாரத்துலயே தான் பயணிக்க போறோம். செம்ம பியூட்டிஃபுல் ரூட்டுங்க. ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம தோரணமலை போற வரைக்குமே டிராவல். மக்களே, நம்ம தோரணமலை போற ரூட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? நிறைய இந்த மாதிரி டூரிஸ்ட் எல்லாம் போவாங்க. குற்றாலம் வர்ற மக்கள் வந்து ராமநதி டேமு, தோரணமலை எல்லாம் பாக்குறதுக்கு இந்த வழியில தான் போவாங்க. பழைய குற்றாலமும் இந்த வழி தானே இருக்கு. ஸோ அதனால நிறைய டூரிஸ்ட் பாப்புலேஷன் இருக்குங்க சீசன் டைம்ல. இங்க பாருங்க, அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லான மலைகள், தோப்புகள்னு அப்படியே தென்மேற்கு பருவமழை சீசன்ல பச்சை பட்டாடை உடுத்தி இருப்பா. குற்றாலம் சுத்தி மலைகள் சுத்தி இருக்கிற ஊரே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மக்களே, நம்ம சாரல் மலை சீசன் டைம்ல எத்தனை டூரிஸ்ட் வண்டியை பாத்தீங்களா? பழைய குற்றாலம் போற வழியில அழகா நின்று இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போவாங்க. குற்றாலம் வர்ற பஸ் வந்து பழைய குற்றாலத்துக்கும் போகுங்க. இங்க பாருங்க, அங்க அந்த டவர் பக்கத்துல தெரியுது பாருங்க, அதுதான் தோரணமலைங்க. நம்ம இந்த வழியில சுத்திட்டு உள்ள போகணும். அதனாலதான் தூரம் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்ஸ். நிறைய டிப்பர் லாரிஸ் போதுங்க கேரளாக்குள்ள இருந்து. புளியரை செக் போஸ்ட்ல இருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருந்து நிறைய லோடு ஏற்றிட்டு போறாங்க கேரளாக்குள்ள. அதனால நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரும். அதனால இந்த வழியில வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க, ஓகேவா? சூப்பரா இருக்குல்ல ஏரியா. வாங்க, இன்னும் அது வரைக்கும் போகணும் நாம. மக்களே, இதுதான் பழைய குற்றாலம் போற வழியிலங்க. இந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா, இது வந்து கடையம் போற ரூட்டு. ஓல்டு குற்றாலம் தாண்டி கடையம் போற ரூட்டு, தோரணமலை எல்லாம் போற ரூட் அதுதான், ஓகேவா? அதுல இந்த ரோட்ல இருந்து உள்ளுக்குள்ள 2.4 கிலோமீட்டர்ஸ் போகணும் அந்த மலை அடிவாரத்துக்கு. மலை தெரியுது பாருங்க, அந்த மலை அடிவாரத்துக்கு போனாதான் வந்து பழைய குற்றாலம் ஃபால்ஸ் இருக்கும். ஆயிரப்பேரி ஊராட்சி, குற்றாலத்துக்கு பக்கத்துல ஆயிரப்பேரியில தான் வந்து பழைய குற்றாலம் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? எத்தனை வண்டி வருது பாத்தீங்களா லைனா. இதுக்கு நம்ம ஒரு வீக் டேல இருக்குங்க. வீக் டேலயே பசங்களுக்கு எல்லாம் லீவே போட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க போல. எல்லாம் ஒரே சவுண்டு கூத்து கும்மாளமா தான் இருக்கும் சீசன் டைம்ல. மக்களே, தோரணமலை முருகன் கோவிலுக்கு இன்னும் 4.8 கிலோமீட்டர்ஸ்ங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டுக்குள்ள போனா நம்ம தோரணமலைக்கு ரீச் ஆயிடலாம். கிட்டத்தட்ட 200 படிக்கட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சோ சூப்பரா, குட்டி கோவில் தாங்க, ரொம்ப பெரிய கோவில் எல்லாம் கிடையாது. நம்ம திருமலை கோவில் மாதிரி சின்ன கோவில் தான், பட் ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வாங்க போவோம். தோரணமலையான்னு பாருங்க, சும்மா அழகா வீட்டுல இருக்கோம்.
போய் வழிபட்டு வருவோம் வாங்க. மக்களே, நம்ம பழைய குற்றாலம் ரோட்ல வந்து இப்போ தென்காசியில இருந்து கடையம் அம்பாசமுத்திரம் போற மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த ரோட்ல போயிட்டு நம்ம உள்ள போகணும் ரைட் சைடு தோரணமலைக்கு. இங்கதான் ஜோஹோ கம்பெனி எல்லாம் கூட இருக்குங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நம்ம ஓல்டு ஃபால்ஸ்ல இருந்து. இங்க இந்த ஜங்ஷன்ல உங்களுக்கு டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், போலீஸ் செக் போஸ்ட் எல்லாம் இருக்கும், நிறைய பழக்கடைகள் எல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, நம்ம குற்றாலம் சிறப்பு வந்து இதுதான், பலாப்பழம் தான். அதெல்லாம் நிறைய இருக்கும் இங்க கடையை விற்கிற கடைங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போலாம், நீங்க ஒரு டீ அடிச்சுட்டு போலாம் வாங்க. மக்களே, இந்த டீ கடையிலயும் வந்து முடவாட்டுக்கால் கிடைக்குதுங்க. முடவாட்டுக்கால் ரசம் 10 நாட்கள் தொடர்ந்து குடித்தால் குதிங்கால் வலி, முழங்கால் சவ்வு பலவீனம், உடல் சோர்வு இதெல்லாம் தெரிஞ்சிருமா. இங்க பாருங்க, டூரிஸ்ட் வேன்ஸ் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க நிறுத்தி. நல்லா இருக்குங்க, ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போலாம். மலையில விளையிறதுல நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கும். மக்களே, இப்போ நம்ம மெயின் ரோடு வந்தாச்சுங்க. தென்காசியில இருந்து திருநெல்வேலி போற மெயின் ரோடு இதுதான். ஜோஹோ கம்பெனி மக்களே. ஓ, சோ இங்க போயிட்டு இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல தான் தோரணமலை முருகன் கோவில். டாக்ஸிஸ் எல்லாம் நிக்குது பாருங்க. இந்த வழியில இருந்தா வந்தோம் தென்காசியில இருந்து. இந்த சைடு இருக்கு தோரணமலை முருகன் கோவில். நாம இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு உள்ள போகணும். மக்களே, இது அம்பாசமுத்திரம் போற பஸ்ஸுங்க. தென்காசியில இருந்து அம்பை போற பஸ். இங்க இருந்தே தெரியுது பாருங்க நம்ம தோரணமலை. அந்த ஒயிட் கலர் இது மாதிரி வலிஞ்சிருக்குல்ல, அதுதான் தோரணமலை. அந்த மலை மேலதான் முருகன் கோவில் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, பேக் டிராப்ல ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகள் வேற லெவல்ல இருக்கும். வாங்க போலாம். மக்களே, கடையம்க்கு இந்த ஜங்ஷன்ல இருந்து 5 கிலோமீட்டருங்க. பட் இங்கேயே வந்து தோரணமலை கோவில், ராமநதிக்கெல்லாம் திரும்பிடும். ஓகேவா, உள்ளுக்குள்ள இங்க நிறைய டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இன்கேஸ் நீங்க கோவில் போற சமயத்துல, பிரேக்ஃபாஸ்ட் சமயத்துல எல்லாம் வந்தீங்கன்னா இங்க அழகா சாப்பிட்டு பூ, தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா, இந்த ஜங்ஷன்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உள்ள போனீங்கன்னா ஃபுல்லா காடுகள், வயல்களா தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்க கோவிலுக்கு போறதுக்கு ஏதாவது ஜாமானம் வாங்கணும்னா இந்த ஜங்ஷன்ல வாங்கிட்டு போயிடலாம். ஃபுல்லா இந்த இதெல்லாம் பேரிகேட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாமே போட்டிருப்பாங்க தோரணமலை முருகன் கோவில் போற வழின்னு டைரக்ஷன். ஓகேவா, மக்களே, தென்காசியில இருந்து பஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கான்னு தெரியலீங்க தோரணமலை முருகன் கோவில் வரைக்கும் போறதுக்கு. இங்க இருக்கு பாருங்க, தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் நுழைவு வாயில். இந்த ஆர்ச் வழியா தான் நம்ம போகணும் உள்ள. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்காங்க. மலை அடிவாரத்துலதான் வந்து தோரணமலையும் இருக்கு. மக்களே, தோரணமலை உள்ள போற ரோட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. என்ன மாதிரி வியூ பாருங்க மக்களே, தோரணமலை முருகன் கோவில் வியூ. மலையே வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி காட்சி அளிக்குதுங்க. அழகா மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு முன்னாடி. ஐயோ, வேற லெவலுங்க. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கே செம்ம அழகா இருக்கு. சோ இங்க இருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வாங்க போவோம். மக்களே, ஊருக்குள்ள இருந்து அப்படியே வந்தாச்சுங்க நம்ம மலை அடிவாரத்துல. சோ இங்க வந்தா அத்துவான காட்டுக்குள்ள 2 ரோடு பிரியும். ஓகேவா, டூரிஸ்ட் வண்டி ஒண்ணு வருது பாருங்க. இது தோரணமலை முருகன் கோவில் போறது. லெப்ட் சைடு வந்து ராமநதி டேம் போற வழி. எல்லாமே வந்து மலை அடிவாரத்துல தான் இருக்கு. ஓகேவா, இதெல்லாமே வந்து களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ஏரியா தான். வாங்க, ஆல்மோஸ்ட் கோவில் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. மக்களே, தோரணமலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. பைக்குக்கு வந்து 10 ரூபா பார்க்கிங் சார்ஜஸ். 2 வீலருக்கு 4 வீலருக்கெல்லாம் எவ்வளவுன்னு தெரியல. இங்க பாருங்க, சூப்பரா அழகான பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அப்படியே பொதிகை மலை அடிவாரத்துல அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல கொன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ல. சோ நம்ம தோரணமலை மேல தோரணமலை குமரன் வீட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 1500 படிக்கட்டு இருக்காங்க. அரை மணி நேரம் மேல ஏறுறதுக்கு டைம். 11:30க்கு வந்திருக்கோம். 12 மணிக்கு மேல போயிட்டு கீழே 1 மணி போல வந்தா அன்னதானம் இருக்குன்னு சொன்னாங்க. சோ தோரணமலை முருகனோட பிரசாதமும் இன்னைக்கு சாப்பிட போறோம் மதியத்துக்கு. இங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சோ நீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்தா, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்லயும் வந்தா அழகா பார்க்கிங் சார்ஜ போட்டு இங்க வண்டியை நிறுத்திட்டு நிம்மதியா போயிட்டு வரலாங்க மலை மேல. மக்களே, பயணிகள் நிழற்குடைன்னு போட்டிருக்காங்க. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் தான் நினைக்கிறேன். இங்க லோக்கல்ல இருக்கிற கடைக்கார மக்கள் கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். கடையம்னு ஒரு டவுன் இருக்கு, அங்கிருந்து டவுன் பஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென்காசியில இருந்து பஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க விசாரிச்சுட்டு சொல்றேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மலை மேல போற ரூட்டு. வாங்க போவோம்.
மக்களே பஸ் இருக்குமாங்க, பாவூர் சித்திரம் கடையம்ல இருந்து பஸ் வருமா. இங்க பாருங்க, நம்ம பக்தர்கள் எல்லாம் ஓய்வு எடுக்க அறைகள் கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம தம்பிக வந்திருக்காங்க கோவில்பட்டியில இருந்து. ஹாய் கண்ணா, ஸ்கூல் லீவா இன்னைக்கு? லீவ் போட்டுட்டீங்களா? கோவில் வருது. குற்றாலம்ல போயிட்டு வந்தாச்சா? இன்னும் போகணுமா? எங்க போகணும்? எந்தெந்த ஃபால்ஸ் எல்லாம் போனீங்க? ஐந்தருவி, மெயின் ஃபால்ஸ் போனீங்களா? பழைய குற்றாலம் போகலையா? கோவில் போயிட்டு போவீங்களா? சரி, ஓகே. சாப்பிட்டாச்சா? முருகனை பார்த்தாச்சா மேல? சரி, ஓகே கண்ணா, பாய். பேர் சொல்லவே இல்லை நீங்க. நம்பிராஜா. உங்க பேரு? பிரவீன்குமார். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th. நீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா படிங்க. மக்களே இங்க பாருங்க, நம்ம தோரணமலையோட நுழைவு வாயில் முருகன் வள்ளி தெய்வானையோட நிக்கிறாருங்க. சோ பூஜை சாமானெல்லாம் வாங்குற கடைகள் நிறைய இருக்கு. டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிற கடைகள் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, தேங்காய் பழம், பூஜைக்கு தேவையான சாமானங்கள் இதெல்லாமே வாங்கிட்டு போலாம். குளியலறை வசதி எல்லாம் கூட இருக்குங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு முருகனை போய் வழிபடணும்னா அதுக்கும் வந்து வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா மக்களே, நம்ம தோரணமலை நுழைவு வாயில் வந்துனே ஃபர்ஸ்ட் இருக்கிறதே வந்து தோரணமலை ஸ்ரீ லக்ஷ்மி அம்மனோட ஆலயம்ங்க. குட்டியா அழகா விட்டுருக்காங்க பாருங்க, தாமரை மலர் மேல. ஸோ அப்படியே உள்ள வந்தோம்னா இங்க குட்டி குட்டி மண்டபங்கள் எல்லாம் இருக்கும். தோரணமலை நவகிரக சன்னதி இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க மேல போலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், மலை மேல போறதுக்கான என்ட்ரன்ஸ். வல்லப விநாயகர் ஆலயம் இது. மக்களே, நம்ம படிக்கட்டுகள் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இது அருணகிரிநாதர் மண்டபம். ஸோ இங்க தோரணமலை பார்த்தீங்கன்னா அகத்தியர் தேரையர் சித்தரெல்லாம் வழிபட்ட இடம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஆறுமுகனுக்கு திருப்புகழ் தந்த அருணகிரிநாதரை போற்றி புகழ்வோம் நல்லா போட்டிருக்காங்க. அழகா இருக்குல்ல? இதெல்லாம் பக்தர்கள் நன்கொடை அளிப்பாங்கல்ல, ஸோ அவங்க மூலமா கட்டுறது தான் குட்டி குட்டி மண்டபங்கள் லைனா. மக்களே, கிட்டத்தட்ட 1500 படிக்கட்டுகள் ஏறணுங்க. மேலே போறதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆயிடும். பட் ஆனா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நல்லா அப்படியே இங்க பாருங்க, காடுகளுக்குள்ள நடந்து போறது. காத்து அப்படியே நம்மளை தூக்கிட்டு போயிரும் போல, அந்த அளவுக்கு காத்து அடிக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அதுவும் சீசன் டைம்ல வந்திருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாங்க மெதுவா அப்படியே நம்ம மலை ஏறுவோம் முருகனை பார்க்க. தோரணமலை திருக்கோயில் உழவார பணிகளை செய்ய அன்புடன் அழைக்கிறோம்னு போட்டிருக்காங்க. உழவார பணிகள்னா இந்த கோவில் சுத்தம் பண்றது, இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் பொல்யூஷன் எல்லாம் இல்லாம பாத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி திருப்பணிகள் எல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இங்க வந்து செய்யலாங்க. ஸோ அதுக்கான அழைப்பு தான் இது. படிக்கட்டுகள் எல்லாம் நீட்டா பண்ணி வச்சிருக்காங்க, ஜம்முன்னு போலாம். மக்களே, கொஞ்ச தூரம் மேல ஏறின உடனேவே நம்ம பாக்குற வியூ சும்மா தாறுமாறா இருக்குங்க. இங்க பாருங்களா, கீழே ஃபுல்லா நிறைய பனைமரத்தோப்புகள் இருக்குங்க. தென்னந்தோப்புகள் தானே பார்த்துருப்போம், இங்கெல்லாம் ஃபுல்லா பனந்தோப்புகள் இருக்கு. அதனாலதான் தென்காசி சுத்தியும் நிறைய பதநீர் நொங்கு இதெல்லாம் வைக்கிற நிறைய மக்கள் பார்க்க முடியும் நம்ம. மக்களே, இந்த ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சுங்க. உன் அடையாளத்தை பதிக்க நினையாதே, அடையாளம் இல்லாது அலையாதே, தூரமலையானை வழங்கு, யானை பலமுடன் விலங்கு. சூப்பர் இல்ல? ஆணவத்தை அழிச்சு இறைவனிடம் சரணடைய சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வாங்க 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 போ. பாதுகாப்பு கருதி மலை உச்சிக்கு செல்வதையும் மலை விளிம்பில் அமருவதையும் தவிர்க்கவும் போட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேவா? ரொம்ப ஸ்டீப்பான மலை, அதனால தான். தோரணமலை அடிவாரத்தில் தினசரி மதியம் அன்னதானம் நடைபெறுகிறது. ஞாயிறு, தமிழ் மாத கடைசி வெள்ளு மற்றும் பௌர்ணமி கிருவிலம் அன்று காலையிலும் அன்னதானம் நடைபெறுகிறது. ஓகேவா? ஸோ காலையில் வந்தீங்கன்னா முருகனை வழிபட்டு மதியம் அன்னதானம் சாப்பிட்டு கிளம்பலாம் நீங்கள். மக்களே, இங்கே பாருங்க, குட்டீஸ் எல்லாம் குதிச்சு குதிச்சு ஓடுறான் பாருங்க, மான் மாதிரி. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, அகத்தியர் தேரையர் சித்தர் வழிபட்ட தோரணமலை ஸ்ரீ முருகனை வழிபட வந்த பக்தி கோடிகளை வருக வருக என வரவேற்கிறோம். வாவ், சூப்பருங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
மக்களே, இது நக்கீரர் மண்டபங்க. நக்கீரர் மண்டபத்திலிருந்து கீழே பார்க்குற வியூ பாருங்க. தூரத்துல செங்கல் சூளையெல்லாம் இருக்கு பாருங்க. அழகா மண் வச்சு செங்கல் எல்லாம் செய்யற இடம். ஐயோ, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அங்கங்க வந்து நம்ம டெலிஃபோன் டவர்ஸ் இருக்குல்ல, மொபைல் டவர்ஸ், சர்ச்சோட டவர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. அடங்க அக்கா மக்கா, சான்ஸே இல்லப்பா. மக்களை, படிக்கட்டி ஏறுற வழியில நீங்க இன்கேஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் மறந்துட்டா கூட இங்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுக்குற இடம் இருக்குங்க. சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. டேங்க் வச்சு அழகா பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏறணுங்க. நான் கூட வந்துட்டோன்னு நினைச்சேன். இன்னும் வந்து ஒரு 500 படிக்கட்டு ஏறணும் போல. அங்க ஒரு மண்டபம் இருக்கு, அதை தாண்டி தான் கோவில். மக்களே, நக்கீரர் மண்டபத்தையும் தாண்டி நம்ம தேரையர் மண்டபத்துக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. தேரையர் சித்தர் ஞாபகமா கட்டியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. திருக்கோவில் வளாகத்தில் நடைபெறும் அன்னதானத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, மசாலா பொருட்கள் தந்துடவு அன்புடன் வேண்டுகிறோம். ஸோ தானத்தில் சிறந்தது அன்னதானங்க. மதியம் நடக்கிற அன்னதானத்துக்கு கோவில் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அரிசி, பருப்பு, மசாலா பொருட்கள் தாங்க. அதுதான் மிகப்பெரிய வழிபாடு. அழகா அகத்தியர் பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. அகத்தியரிடம் பாடம் கற்று அருமருந்து பல தந்து தோரணமலை இத்திலத்தில் துயில் கொள்ளும் தேரையரை போற்றுகிறோம், புகழ்கிறோம். மாயம் மயக்கம் நீக்கி காயக்கல்பம் தேடி முதுகுக்கூன் நிமிர்த்திய அகத்திய சீடரே உன் பாதம் சரணம். அருமைப்பா. ஓ, அகத்திய முனிவரோட சீடர் தான் தேரையர் சித்தர் போல் இருக்குங்க. அருமை அருமை. ஸோ சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம்னாவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். தோரணமலை வந்து 2 சித்தர்கள், அகத்தியர் அண்ட் தேரையர் இருந்த இடங்கிறதுனால இன்னுமே வந்து அதுக்கு தெய்வாம்சம் கூடுதல். ஓகேவா மக்களே, ஆல்மோஸ்ட் மேலே வந்தோடனே தோரணமலை இடும்பருக்கு ஒரு கோவில் இருக்குங்க. அழகா ஒரு மலை அடியில், இது என்ன நாவல் பழம் மரம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடியில் அழகா ஒரு கோவில் இடும்பருக்கு. அதுக்கு மேலே போகணும் நம்ம தோரணமலையான பார்க்க. தோரணமலை மேலே வர்றதுக்கு ரொம்ப ஸ்டீப்பான படிக்கட்டுங்க. நல்ல விஷயம் வந்து அங்கங்கே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க குடி தண்ணீருக்கு. அதனால தாகம் தீர்த்துட்டு நிம்மதியாக நம்ம ஏறலாம். காற்றும் நல்லா வீசுதா, அதனால அலுப்பு தெரியல. அங்கங்கே மண்டபங்கள் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ரெஸ்ட் எடுத்து நீங்கள் போயிடலாம். ஒரு 1/2 ஹவரில் மேலே ரீச் ஆயிடலாம். மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்தாச்சுங்க. இது அகத்தியர் மண்டபம். என்னடா ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு சொல்கிறேன், இன்னுமே போயிட்டே இருக்கேன்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, கொஞ்சம் லாங் தான். கண்ட இடத்தில் கிறுக்கினால் கண்ட கடவுளுக்கு பொறுக்காது. பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்றாங்கப்பா. தென் திசை வந்து திருமுருகனிடம் தெல்லுதமிழ் கற்றறிந்து அதற்கு ஒரு இலக்கணம் வகுத்த அகத்திய மாமுனியை கபால அறுவை சிகிச்சை செய்த தோரணமலையில் அழகானதோர் மண்டபம். தேரையரை சீடராக்கி தலத்திற்கு தந்த குருமணியை உன்னை போற்றுகிறோம். பாத்தீங்களா, அந்த காலத்திலேயே நம்ம சித்தர்கள் அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தோரணமலையில தாங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் கபால அறுவை சிகிச்சை. மக்களே, அவ்வளவு புகழ் வாய்ந்த தோரணமலைங்க இது. பின்னாடி பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகு. மேகங்கள் தவழ்ந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. பொதிகை மலை, தென்பொதிகை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. இயற்கையை பார்த்தா இந்த மாதிரி பாடலெல்லாம் வந்துடும். ஸோ இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறணுங்க. அகத்திய மண்டபத்திலிருந்து செம்ம வியூ இருக்கு சுத்தியும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ குற்றாலம் வந்தா தோரணமலை வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. உண்மையிலேயே அருமையா இருக்குங்க தோரணமலை. காத்து அடிச்சுட்டு அப்படியே பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேகங்கள் தவழ்ந்துட்டு அப்படியே பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பின்னாடி இருக்கிற பிளெயின்ஸ்ல அப்படியே ஃபுல்லா பாக்குற இடத்துல எல்லாம் வயல்வெளிகள், பனந்தோப்புகள்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. மக்களே, நம்ம அகத்தியர் மண்டபத்திலிருந்து மேலே வந்தோன்னா இங்கே மேலே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் தனியாக படிக்கட்டு வழியாக நம்ம மேலே ஏறி போகணும். சுனைகள் இருக்கும்ல மலைகள் மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு சுனை தான் வந்து லக்ஷ்மி தீர்த்தம்.
வாங்க லக்ஷ்மி தீர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தோரணமலையான போய் தரிசிக்கலாம். மக்களே சாரம் கட்டிட்டு எப்படி சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்களா. இங்க ஒரு அட்வைசரி கொடுத்திருக்காங்க, லட்சுமி தீர்த்தம் தோரணமலை பக்தர்கள் கவனத்திற்கு, சுனை நீரில் ஜட்டி அணிந்து மற்றும் துண்டு அணிந்து கண்டிப்பாக குளிக்க கூடாது. நம்ம ஆளுகள் பண்ற அலும்பலை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. புனித தீர்த்தங்கள் யாவும் முருக கடவுளால் மக்களுக்கு அருளப்பட்ட மாமருந்து. உப்பு மிளகு தானியங்கள் மற்றும் எந்தவித பொருட்களும் சுனை நீரில் போடுவது தெய்வ குற்றம். சுனை நீர்ல காசு பொருட்கள் குளிக்கிறது எதுவும் செய்யாதீங்க. ஜஸ்ட் பார்த்தாலே புண்ணியம்தான். மக்களே லக்ஷ்மி தீர்த்தத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஒரு பக்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு கிணறு மாதிரி இருக்கு. ஸோ அதுக்குள்ள எடுத்து நாம தலையில தெளிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் லக்ஷ்மி தீர்த்தம். இங்கிருந்து மேல பைப்ஸ் போகுதுங்க, அருமையில. இங்க பாருங்க, இதுதான் சுனை. ஸோ அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் இருந்த போது இந்த சுனையெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மருந்துகள் எல்லாம் தயாரிக்க, அவங்க குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வேணும்ல மலை மேல. ஸோ அழகா பக்கெட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. லக்ஷ்மி தீர்த்தத்திலிருந்து நம்ம கீழே பார்க்குற வியூ. அங்கே குவாரி மாதிரி ஏதோ ஆப்ரேட் ஆகுதுங்க. மேலே லாரியில் கொண்டு போவாங்க போல, எம்சாண்டுக்காக எடுக்கிறாங்களே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து. அதெல்லாம் இப்படிதான் எடுக்கிறாங்க போல. ஸோ நம்ம லக்ஷ்மி தீர்த்தம் தோரணமலை. மக்களே நம்ம லக்ஷ்மி தீர்த்தம் எடுத்து வழிபட்டாச்சுங்க. அவ்வளோ ஸ்வீட்டா இருக்குங்க தண்ணி, சில்லுன்னு ஏதோ ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள இருந்த தண்ணி மாதிரி. மலை மேல இடுக்குள்ளதான் இருக்கு, ஆனா அவ்வளோ பியூரா ஸ்வீட்டா இருக்குங்க தண்ணி, வேற லெவலு. ஸோ இப்போ லக்ஷ்மி தீர்த்தத்திலிருந்து மேலே போகிறோம் தோரணமலையான பார்க்க. இன்னும் 2 தீர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. என்னென்ன தீர்த்தம்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகனை போய் வழிபடலாம் வாங்க. மக்களே லக்ஷ்மி தீர்த்தத்தை தாண்டி நம்ம பாலந்தேவராயர் மண்டபத்தை தாண்டிட்டு இருக்கோங்க. பாலந்தேவராயர் தான் வந்து கந்த சஷ்டி கவசம் இயற்றினவருங்க. பழனி கிரிவல பாதையில் பாலந்தேவராயர் பயணிக்கையில் நோயுற்ற பாதை கண்ட வேதனையில் உற்றோ தெய்வம் முருகனை வேண்டுகையில் உள்ளத்திலிருந்து உதிர்த்தது கந்த சஷ்டி கவசம். சிவகவசம் சக்தி கவசங்கள் என கவசங்கள் பல பாடினாலும் கந்த சஷ்டி கவசத்திற்கு ஈடு இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம மேலே போறோம். இப்பதான் கட்டிடங்கள் கட்டிட்டு இருக்காங்க, திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. சின்ன கோவிலா இருந்ததா இப்ப நல்லா பெரிய கோவிலா கட்டிட்டு இருக்காங்க. மக்களே பாலதேவராயர் மண்டபம் தாண்டி ஔவையார் மண்டபம்ங்க. ஔவையார் இல்லாமையா சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு திருவிளையாடல் பண்ணவர் இல்ல முருகன்னு அவ்வை பிராட்டிக்கிட்ட. ஸோ அந்த காட்சியை தான் போட்டிருக்காங்க. நாவல் பழம் மரத்து மேல உட்காந்துட்டு ஞானம் புகட்டுற அந்த காட்சியை அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஸோ கோவில் இந்த சைடு இருக்கு, கட்டடம் வந்துட்டு இருக்கு பாருங்க, பெரிய கட்டடமா கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து பாக்குற வியூ பாருங்க. ஔவையார் மண்டபத்தை தாண்டி நம்ம மலை மேல வந்தாச்சுங்க. காத்துதான் சரியா அடிக்குதுங்க, கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்மளை தள்ளி விட்டுரும் போல. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருந்து வர்ற பொதிகை காற்று. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் அனுபவிக்கிறேங்க. அப்பா சாமி, அமேசிங்கா இருக்கு. மக்களே மெயின் கோவில் இதுதாங்க. திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு, நல்லா பெரிய மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. அருமையா கோபுரம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. ஃபுல்லா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா தோரணமலையான் அழகா இருக்க போறோம். இந்த பக்கம் மண்டபம் உருவாயிட்டு இருக்கு, அன்னதான மண்டபம் எல்லாம் இங்கேயே கட்டிடுவாங்க போல. மக்களே தோரணமலையான வழிபட்டு வந்தாச்சுங்க. ஃபுல்லா அந்த மெயின் கர்ப்பகிரகத்துக்கு மேலேயும் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு அம்சமா இருக்காங்க தோரணமலை முருகன். நம்ம அகத்தீசர் தேரையர் சித்தர்கள் வழிபட்ட இடம் இல்லையா? ஐயோ, குருவுக்கெல்லாம் சர்க்குருவாச்சே நம்ம சுப்பிரமணிய. அவ்வளவு அழகா இருக்கா. கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து வழிபட்டு போங்க. தென்காசி பக்கம் வந்தா அற்புதமான கோவிலுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான ஒரு அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருக்கிற முருகப்பெருமான வழிபடுற. அப்கோர்ஸ் நம்ம திருமலை குமாரசாமி கோவிலும் இதே மாதிரி செட்டப்ல தான் இருக்கும். செங்கோட்டைக்கு பக்கத்துல, பண்புலி பக்கத்துல. நம்ம செங்கோட்டையிலிருந்து பண்புலி போயிட்டு அங்கிருந்து ஒரு ரோடு உள்ள போகும், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். கரெக்டா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலதான் திருமலை கோவிலும். அதுவும் அற்புதமா இருக்கும். அது வந்து ஒரு பெண் சித்தர் வந்து சிவகாமி அப்படிங்கிற ஒரு பெண் சித்தர் வந்து கட்டினது. அவர் கடவுளை தோன்றி என்ன சொன்னாராம்,
காத்தடிக்குதுங்க, ஆளையே தூக்குற மாதிரி. ஸோ இது வந்து அதுக்கும் முந்தைய ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்த இடம் தோரணமலை தான். ஸோ பார்த்தீங்களா, அகத்தியர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கபாலத்தை கழட்டி அறுவை சிகிச்சை செய்த இடம். சும்மாவா, தேரையருக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி தந்த இடம். ஸோ அந்த மாதிரி நிறைய குரு சிஷ்ய பரம்பரையில வந்த அற்புதமான திருக்கோவில்ங்க நம்ம தோரணமலை முருகன் கோவில். சரி வாங்க போவோம், கீழே போவோம். கீழே அன்னதானம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. தோரணமலையானோட அன்னதான பிரசாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். மக்களே, மலை ஏறுறது ஒரு சேலஞ்சுனா இறக்குறது இன்னொரு சேலஞ்சுங்க. இங்க பாருங்க. பட் ஆனா இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டே நீங்க ஏறி இறங்கும் போது ஏறி இறங்குற களைப்பே தெரியாதுங்க. லக்ஷ்மி தீர்த்தத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். மக்களே, இங்க பாத்தீங்களா, சித்தர்களின் ஆதிக்கம் நிறைந்த பகுதி இது. சிந்தனையை இறைவனிடம் மட்டுமே செலுத்துக. அருமை, நல்ல வாசகங்கள் எழுதி போட்டிருக்காங்க. அகத்தியர் மண்டபத்துக்கு வந்தாச்சு. இன்னும் 2-3 மண்டபம் தாண்டி தான் நம்ம கீழே போகணும். இதெல்லாம் கடையம், அம்பாசமுத்திரம் எல்லாம் இருக்கிற இடங்க. ஃபுல்லாவே வந்து களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான், மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ள. இந்த மலைகளை தாண்டி அந்த பக்கம் போனா கேரளா. பாபநாசம்லாம் இந்த சைடு தான் இருக்கு. நம்ம தாபனபரணி எல்லாம் உருவாகிற இடம். அழகா இருக்குல்ல. இங்கதானே வந்தாரு நம்ம அகத்திய மாமுனிவர். மக்களே, தோரணமலையான வழிபட்டுட்டு நம்ம அடுத்து வந்து ராமநதி டேம் போறோங்க. ராமநதி டேமும் இந்த சைடு தான். நம்ம இங்க கீழே பாக்குற வயல்வெளிகள் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதுக்கெல்லாம் நீர்ப்பாசனம் ராமநதி டேம்ல இருந்து தான் வருங்க. அதெல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து வர அந்த சின்ன சின்ன ஓடைகள், அருவிகள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து ராமநதி டேமுக்கு நீர்பிடிப்பு பகுதிகள். ஸோ அதனாலதான் வந்து கீழே இவ்வளவு செழிப்பா விவசாயம் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. தோப்புகள், வயல்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கு எல்லாமே வந்து ராமநதி டேம் தான். மறுபடியும் தேரையர் மண்டபத்துக்குள்ள வந்தாச்சுங்க. இங்க ஒரு முக்கியமான வாசகம் இங்க பாருங்க. ஞானம் பெறுவதன் தொடக்கம் ஆனைமுகனிடம் தொடங்கும், அவரை ஞான முதல்வன், அதனால் தானே வேலமுகத்தானை ஞான குழந்தின பாடி வைத்தார் அவை பிராட்டி. அதே நேரம் ஞானம் முற்றும் நிலைக்கு முருகப்பெருமானின் திருவருள் தேவை. ஞானப்பழமாகி நிற்பவன் அல்லவா அவன். இப்படியான முதலும் நிறைவும் கணபதியும் வேலவனும் சங்கமத்திற்கும் அற்புத கஷேத்திரமே தோரணமலை. தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு யானை படுத்திருப்பது போன்று காட்சியளிக்கும் என்பதால் தான் இந்த மலைக்கு வாரணமலை என்று பெயர் உண்டு என்று பார்த்தோம். வாரணம் என்றால் யானை என்று பொருள். ஆன்மீக பெரியவர்கள் இந்த மலையை சிறப்பிக்கும் போது அண்ணனே வாகனமாகி தம்பியை சுமந்து திகழ்கின்றான் என்று சிறப்பித்து சொல்வார்கள். சூப்பர் இல்ல? இங்க பார்க்கும்போது யானையோட ஒரு அமைப்பு மாதிரியே தெரியுது பாருங்க. அது மேல முருகன் கோவில் அப்படிங்கிறதுனாலதான் அண்ணனே வாகனமாகி தம்பியை சுமந்து திகழ்கின்றான். இதுதான் தோரணமலையோட சிறப்புங்க. சூப்பர் இல்ல? அருமை. ஸோ இங்கே நிறைய இந்த மண்டபத்தில் கதைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஞானம் சம்மந்தமானது, சித்தர்கள் சம்மந்தமானதெல்லாம். ஸோ ஓய்வு எடுக்கும்போது உட்காந்துட்டு இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போகும்போது அப்படியே நமக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளிஸ்ஃபுல் மைண்டு வரும். என்ன சொல்கிறீங்க? சித்தர்கள் அருள் தேவை, அவர்கள் தானே குரு. குருவுக்கெல்லாம் குரு நம்ம தோரணமலையான் முருகப்பெருமான். அவனை வழிபட்டு போகிறதே வந்து சந்தோஷமான ஒரு மனநிலைங்க. ஸோ நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். விர்ச்சுவலாக பார்த்துட்டு நீங்களும் இங்கே கோவிலுக்கு நேர்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட அனுபவங்களை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? அப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். மக்களே, கோவிலில் நான் இன்னொன்று பார்த்து சந்தோஷமான விஷயம், அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. புதுசாக கட்டமைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பக்தர்கள் வராங்க. இருந்தால் கூட இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன், வாட்டர் பாட்டில்ஸு, இந்த துணிகளை எல்லாம் போடுறது இதெல்லாம் இல்லாமல் அற்புதமாக இருக்குது. இந்த மலைகளில் மரங்கள் எல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த இறகுகள், இந்த அருகல் விழுவும்ல, ஸோ அது மட்டும்தான் இருக்குது. அதுவும் அங்கங்கே எழுதி போட்டிருக்காங்க, உங்களால் முடிஞ்சால் உழவார பண்ணி செஞ்சுட்டு போங்க, நீங்கள் உட்காந்துருக்கிற சமயத்தில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போங்க அப்படின்னு. ஸோ நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தோரணமலையானோட அற்புத ஸ்தலத்தை அவ்வளோ அற்புதமாக க்ளீனாக வச்சுட்டு போகணும், ஓகேவா? அருமையாக இருக்குங்க கோவில். செம்ம பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் பின்னாடி மேகங்கள் தவழ்ந்துட்டு பொதிகை மலையெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. கீழே போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். மேலே போகும்போதும் அப்படிதான் இருந்துச்சு, கீழே போகும்போதும் எப்போதான் அடிவாரத்துக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சு படிக்கட்டுகள் ஜம்முன்னு கட்டி வச்சுருக்காங்க. நிறைய விதவிதமான மரங்கள் இருக்குங்க, சோலை காடுகள். அற்புதமாக இருக்குது இந்த இடமே.
நிறைய வேப்ப மரம், நாவல் பழ மரம், புங்க மரம், இன்னும் எனக்கு பேர் தெரியாத நிறைய நாட்டு மரங்கள் எல்லாம் இருக்கு. எங்கடா குரங்குகளையே காணமே, மேற்கு தொடர்ச்சி பக்கத்துல வந்திருக்கோமே, முருகப்பெருமானோட மலைக்கு வந்திருக்கோமேன்னு பார்த்தா இங்க இருக்கானுங்க. இது வந்து இந்த கருப்பு கலர்ல ஃபேஸ் இருக்குங்க, லங்கூர் குரங்குகள்னு சொல்லுவாங்க. அந்த குரங்குகள் இருக்கு. நார்மல் நம்ம ஊருக்குள்ள பாக்குற குரங்குகள் கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயே பாக்குற மாதிரி இருக்கிற அந்த வித்தியாசமான குரங்குகள். இங்க பாருங்க, குட்டிகளை தூக்கிட்டு ஜாலியா ஆடிட்டு இருக்கானுங்க. ஒரு பெரிய கூட்டமே இருக்குங்க. இப்படி ஆடிட்டு இருக்கானுங்க பாருங்களா. வா, ஆஹா, செம்மையா இருக்கானுங்க. ஃபேமிலியா இருக்கானுங்க பாருங்க. அப்பா, ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்குங்க, பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மாதிரி. இவங்களும் ஒரு ஃபேமிலியா பாருங்களா, புள்ள குட்டின்னு வாழ்றாங்க ஒரு குரூப்பா. அதனால தாங்க எந்த உயிர்களையும் நம்ம கொலை செய்யக்கூடாது சாப்பிட்றதுக்காக. அதனாலதான் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு. நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அதுகளுக்கும் வலிக்கும். ஸோ நாம வந்து அதை உணவா பார்க்காம இன்னொரு ஆன்மாவா பார்க்கணும். அங்க பாருங்க எத்தனை பாசத்தோட இருக்குது பாருங்க. ஒவ்வொன்றையும் கட்டி பிடிச்சிட்டு காதல் செஞ்சுட்டு பேன் பார்த்துட்டு இப்படி இருக்கிற உயிரினங்களை நாம டிஸ்டர்ப் பண்ணலாமா, சாப்பிடலாமா? இது மாதிரி தானே கோழி ஆடுகளும் இதே மாதிரி தானே. ஸோ மக்களே, வள்ளல் பெருமானார் வழியில நாம எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு கொலை புலை தவிர்த்து வாழ்வோம். திருக்குறள்லயும் திருவள்ளுவர் தானே சொல்லியிருக்காரு, கொலை தவிர்த்தல் புலை தவிர்த்தல்னு அதிகாரமே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை நாம பின்பற்றுவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மக்களே, நம்ம மலை அடிவாரத்துல வந்தோன்னு இங்க பாருங்க, தோரணமலையானோட அன்னதான பிரசாதம் நடந்துட்டு இருக்குங்க. பக்தர்கள் எல்லாம் பசியாறிட்டு இருக்காங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம் இல்லையா? அன்னதானம் கொடுக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நல்ல அருள் கிடைக்கட்டும், முருகனோட அருள். என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாருக்கும் அருள் கிடைக்கட்டும். நம்ம எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கு, பசியோடு இருக்கிற மக்களுக்கு அன்னதானம் செய்வோங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம் இல்லையா? சரி வாங்க, தோரணமலையானோட அன்னதான பிரசாதத்தை போய் சாப்பிடுவோம். மக்களே, முருகப்பெருமானோட அருள் பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நாமளும் அழகா சாம்பார், ரசம்னு ஜம்முன்னு முருகப்பெருமானோட அன்னதானம் சாப்பிட போறோம். வாங்க, நீங்களும் தோரணமலை வந்தா மதியம் முருகப்பெருமானோட அன்னதானத்தை சாப்பிட்டு இங்க நன்கொடையும் கொடுத்துட்டு போங்க. ஓகேவா? அரிசி, பருப்பு, மசாலா பொருட்கள் எது வேணாலும் அன்னதானத்துக்கு நீங்க டொனேஷன் கொடுக்கலாம். ஓகேவா? மக்களே, நம்ம தோரணமலையானோட அன்னதானம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. அருள் பிரசாதம் அருமையா இருந்துச்சு. இது வந்து ஆஃபீஸ். ஓகேவா? இங்க வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தோரணமலை அடிவாரத்தில் தினசரி காலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும். மலை மீது செல்ல காலை 5 மணி முதல் மாலை 3 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். 5000 புத்தகங்கள் கொண்ட நூலகம் இருக்கு. பக்தர்கள் தாங்கள் பிள்ளையர்களுக்கு வரம் தேடுவோர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா, வேலை தேடுவங்க இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கிரிவலம் நடக்குமா. வேல் போன்ற பொருட்கள் எல்லாம் இங்கே டொனேஷன் கொடுக்கணும்னா நீங்கள் இங்கே தொடர்பு கொண்டு ரசீது வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க லைப்ரரி. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட இங்கே நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் எல்லாம் வாங்க முடியாமல் இருக்கிறவங்க இங்கே வந்து புக்ஸ் எல்லாம் கூட வாங்கிக்கலாம் போல் ஃப்ரீயாக. அருமை இல்லை? சூப்பருங்க. தோரணமலை பக்தர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளவும். நம்பரும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மக்களே, நான் காமிச்சேன் இல்லையா அந்த ஆஃபீஸில் அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுத்தவங்க. இங்கே பாருங்க, நான் யூஸ்வலாக தானம் கொடுக்கறத சொல்லக்கூடாது, பட் ஏன் இங்கே சொல்கிறேன்னா அற்புதமாக இருந்துச்சுங்க. கோவிலுக்கு போயிட்டு கீழே வந்துன்னு அப்படியே முருகப்பெருமானோட அருள் பிரசாதம் சாப்பிட்ற அந்த திவ்யமான ஃபீல் இருக்கு. அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை சொன்னோம். ஸோ உள்ளுக்குள்ளே கட்டிட்டு ரசீது வாங்கிக்கலாம். நமக்கு சின்னதாக ஒரு அருள் பிரசாதம் கொடுப்பாங்க. திருநீர், பில்லு இதெல்லாம் வச்சு இந்த பையில வச்சு கொடுப்பாங்க. நினைவா இருக்கும்ல, முருகப்பெருமானோட நினைவா. ஸோ கோவிலுக்கு வந்தா வழிபட்டுட்டு கண்டிப்பா அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணிட்டு போங்க. வேற என்னத்துக்கு டொனேட் பண்றீங்களோ இல்லையோ, அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை டொனேட் பண்ணிட்டு போங்க. கரெக்டா வழிபட்டு கீழே வரோம், அப்படியே சாரல் மழை பெய்யுதுங்க. எவ்வளவு திவ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். ஸோ எப்போ நம்ம பிளிஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி வருண பகவான் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. தோரணமலை முருகன் நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரியே இருக்குங்க.
அழகா சாரல் மலை நம்ம மேல விழுற அந்த சிலு சிலு காற்று இருக்கு, அவனோட அருளே வந்து நம்ம மேல பொழியிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த திவ்யமான ஒரு ஃபீலோட நம்ம தோரணமலை வழிபாடு முடிச்சுட்டு கிளம்புறோங்க. அடுத்த வீடியோல நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற ராமநதி டேம் போறோம். வாங்க போலாம். மக்களே இங்க பாத்தீங்களா, அப்படியே மேகங்கள் சூழ்ந்துட்டு கீழே அடிவாரத்துல இருந்து நம்ம தோரணமலை பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. யானை நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, யானை மேல அப்படியே முருகனோட ஆலயம் இருக்கிற மாதிரி இருக்கு. அமேசிங்கா அந்த மண்டபத்துல பார்த்த காட்சி அப்படியே நம்ம கீழே இருந்து பாக்குறோம் லைவா. ஸோ பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தா இங்க ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும், ஜூஸ் எல்லாம் குடிக்கணும்னா இங்க குடிக்கலாம். டீ காஃபி ஷாப்ஸ், வடை பஜ்ஜி போண்டா இதெல்லாமே இருக்கும். ஓகேவா, ஷேர் ஆட்டோவும் அவைலபிளா இருக்கும். அந்த மெயின் ரோடு, கடையம் மெயின் ரோடு பார்த்தோம்ல, அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்க அங்கிருந்து பஸ் ஏறி போய்க்கலாம் இன்கேஸ் பஸ்ல வந்தீங்கன்னா. சோ மக்களே, நம்ம தோரணமலை முருகனை வழிபட்டு வந்தாச்சுங்க. சும்மாவா, இந்த மலையில தான் வந்து அகத்தியர், தேரையர் மாதிரியான சித்தர்கள் எல்லாம் வந்து நிறைய மெடிக்கல் மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல, கபாலத்தை ஓபன் பண்ணி பண்ண ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் எல்லாம் இங்கதான் நடந்துச்சு. அது அகத்திய பெருமான் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்த இடம். ஸோ உங்களை வந்து விர்ச்சுவலா அந்த புனித ஸ்தலத்துக்கு தோரணமலை முருகனை வழிபடுறதுக்கு விர்ச்சுவலா கூட்டிட்டு போனதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். மேல இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் பார்த்தோம், முருகப்பெருமான வழிபட்டு அடிவாரத்துக்கு வந்து நம்ம அன்னதானம் எல்லாமும் சாப்பிட்டோம். ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன நன்கொடையும் கொடுத்தோம் அன்னதானத்துக்கு. ஸோ நீங்களும் தோரணமலை வந்தா அன்னதானத்துக்கு கண்டிப்பா உங்களால முடிஞ்ச டொனேஷன் செய்யுங்க. ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வள்ளல் பெருமானாரும் அதைத்தான் வலியுறுத்துவாரு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மக்களே, சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தோரணமலையில. நீங்களும் தென்காசி பக்கம் வந்தா கண்டிப்பா தோரணமலை வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம தோரணமலையில இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்ல ராமநதி டேம் இருக்கும். அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதுக்கு மேல ராமநதி ஓடி வர்ற ரிவர் இருக்கு. அதெல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இன்னொரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from தோரணமலை முருகன் கோவில் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.